தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் 8 வாக்குச்சாவடிகள் உட்பட 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் 10 வாக்குச்சாவடிகளில் மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் நம்ம அப்சர்வர்ஸ் ஜென்ரல் அப்சர்வர்ஸ்லாம் பார்த்துட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டைரியில் ரீடிங் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 10 போலிங் பூத்தில் ரீபோல் நடத்துறதுக்கு பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஆர்ஓஸ் ரிப்போர்ட் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரு 8 போலிங் ஸ்டேஷன், திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தமல்லியில் ஒரு போலிங் ஸ்டேஷன், அதே மாதிரி கடலூரில் ஒரு போலிங் ஸ்டேஷன், இது மாதிரி மொத்தமாக ஒரு 10 போலிங் ஸ்டேஷனில் ரீபோல் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நம்ம பரிசீலனைக்கு அனுப்பிச்சோம். கன்னியாகுமரியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து எவ்வளவு பெயர் நீக்கப்பட்டுள்ளது, தவறுதலாக நீக்கப்பட்டுள்ளது எத்தனை என மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். கன்னியாகுமரியில் நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட் கேட்டிருந்தோம். அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் டிலீட் ஆகிடுச்சு. அதனால நம்ம மாவட்ட டிஇஓ கிட்டே என்ன ரிப்போர்ட் கேட்டிருக்கோம்னாக்க எவ்வளோ பேர் ஆக்சுவலாக டிலீட் ஆகிட்டுருக்கு அந்த முழு விவரம் கொடுக்கணும். ஏதோ புல்லிங் பூத் வைஸ் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த புல்லிங் பூத்தில் எவ்வளோ பேர் தவறான முறையில் டிலீட் பண்ணியிருக்காங்களா அது ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். கன்னியாகுமரி கலெக்டரும் ஒரு சப் கலெக்டர் வச்சுட்டு அதை என்கொயரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரிப்போர்ட் வந்தால் நம்ம நடவடிக்கை